ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வி ஆர் த மில்லர்ஸ். இது ஒரு செம ஃபன்னான அல் காமெடி மூவி. ஒருத்தர் யாரும் தெரியாத 4 பேர் ட்ரக் டீலிங் பண்ணுறதுக்காக ஸ்மக்லர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக மாதிரி பார்டரில் கிராஸ் பண்ணுறது இருக்காங்க. இவங்க போகிற அந்த ட்ரிப்பில் உங்களுக்கு என்னதாச்சு, இந்த 4 பேர் நடுவில் நடந்த அமுடு சம்பவங்கள் என்ன, இதெல்லாம் செம ஃபன்னாக சொன்ன ஒரு படம் தான் வி ஆர் த மில்லர்ஸ். சீரியஸ்லி ஒரு சூப்பரான அல் காமெடி மூவி. படத்தோட ஒவ்வொரு சீனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம ஃபன்னாக போகும். நான் ரிமியூ ட்ரிப்லெட்டுக்கு இந்த படம் தான் ஆரிஜினு. அது போய் இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தமிழ் ஒரு படம் வந்திருக்கு. அது என்ன தெரிஞ்சால் மறக்க கம் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க வி ஆர் த மில்லர்ஸுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கிறது நம்ம ஹீரோன டேவிட் கிட்ட இருந்து. பார்த்தா இவர் லோக்கலாக ட்ரக் டீலர். சின்னதாக அவருக்கு தெருக்கலையே ட்ரக்ஸை வித்துட்டு இருக்கான். இவனுக்குன்னு ஃபேமிலி எதுவும் கிடையாது. அப்பா அம்மா பொண்ணு பண்ணி யாரும் இல்லாமல் சிங்கிளாக வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் மட்டும் ஜாலியாக ட்ரக்ஸை வித்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப இவன் ஃப்ரெண்டு ஒன்று பார்க்குறான். அவனுக்கு நம்ம ஹீரோ பார்த்து வச்சுட்டுமா இருக்கு. மச்சான் டேவிட், நீ ஆடா இது கடைசியாக ஸ்கூலில் ஒன்று பார்த்தது எப்போ இருக்குன்னு கேட்டால் நம்ம அவனை சொல்லிட்டு இருப்பான். ட்ரக்ஸில் கொடுக்குறப்ப அடா பாவி இன்னும் எவ்வளோ பார்த்துட்டிக்கா பொண்ணு பிள்ளை எங்கன்னு கேட்டால் எங்கடா எனக்கு கல்யாணமானு சொல்லுவான். இதை பார்த்து உனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. என்ன மச்சான் கல்யாணமாலையா? பட் பரவாயில்ல, சமஜாடி தான். என்ன பாரு, கொஞ்ச நேரம் வெளியே கூட போதும், ஃபோனாக வந்துட்டு இருக்கோம். பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஒரே தொலையா இருக்கு. பட் பரவாயில்ல, உனக்கு எந்த காலம் கிடையாது. நீ பாட்டு என்ன வேணா பண்ணலாம். நாளைக்கு காணாம போயிட்ட கூட ஒன்றும் தேட மாட்டாங்க. சமஜாலான வாழ்க்கை தான். சரி மச்சான் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் காரு கிளம்பிட்டு இருப்பான். அப்போ காருக்கு முன்னாடி 4 ஸ்டிக்கர் இருக்கும். அதுக்கு எடுத்த 4 பேர் இருக்கிற மாதிரி ஃபேமிலி ஸ்டிக்கர் இருக்குமா. இதை பார்த்து ஹீரோ லைட்டாக வருத்தமாக இருக்கும். என்னதான் நம்ம சம்பாதிச்சா கூட தனக்கு ஒரு ஃபேமிலி இல்லையே, நம்ம இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லி லைட்டான ஒரு ஏக்கம் இருக்கும். கட் பண்ண அப்படியே இந்த படத்தில் ஹீரோ அமைக்கணுங்க. நம்ம ஹீரோட பேர் ரோஸு. பார்ல ஸ்டிப்பர் வேலை பார்த்துட்டு இருக்கா. கஷ்டம் முன்னாடி அரைங்காலும் ட்ரெஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்கணும். ஸோ வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் படம் போகலாம் பார்ப்பா. பட் அந்த பாரோட ஓனர் என்னம்மா அவள் சீக்கிரம் போறியா, கடைசியாக டான்ஸ் இருக்கு, டான்ஸ் ஆடி கொடுத்துட்டு போன்னு சொல்கிறப்ப இவளுக்கு கோந்து வருது. சொல்ல போனால் இவளுக்கு பார்க்குற வேலை பிடிக்காது. பட் என்ன பண்ணேன், காசு வேணுமே, இதுக்கு அந்த வேலையை பார்க்கணுன்னு வேண்டாம் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பா. நான் அவளோட வீட்டுக்கு போகிறப்ப பார்த்து அங்கே தான் நம்ம ஹீரோ இருப்பான். சொல்லப்போனால் 2 பேரும் ஒரே அப்போ தங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஆகவே ஆகாது. 2 பேரும் வெளியே போன மாதிரி. நம்ம ஹீரோ நம்மளுக்குற மாதிரி என்னம்மா அவனுக்கு லெட்டர் வந்துருக்கே வீட்டோடைய கட்டலான்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்து காமிப்பான். இதை பார்த்தாலும் கோந்துருது. டே உனக்கு என்னடா அக்கறை, அதை குறான்னு சொல்லிட்டு நோட்ஸ் பிடிக்கிட்டு போயிடுவா. இந்த மாதிரி தான் ஹீரோக்கு பழக்கம் இருக்கு. பார்த்தா அதே அப்பார்ட்மெண்ட்ல இன்னொரு பையன் இருப்பான். இந்த பையன் பேர் கென்னி. ஆள் செமஃபான கேரக்டர். இவனுக்கு தைரியம் பெருசாக இருக்காது. இவனுக்குன்னு அப்பா அம்மாலாம் இருக்காங்க. பட் அவனோட பேச பழக்கம் இருக்காது. நம்ம ஹீரோ பார்த்து அண்ணே நீங்கள் ட்ரக்ஸில் வைக்கிறீங்களே, கொஞ்சம் ட்ரக்ஸ் தரீங்களா, நானும் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டா, டே நீயே பார்க்க பொடி பய மாதிரி இருக்க, உனக்கு தர முடியாதுன்னு சொன்னா அண்ணே நான் அடல்ட் ஆயிட்டேனே நான் நம்பி தாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம தரவே மாட்டான். அப்போதைக்கு அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஹோம்லெஸ் பொண்ணு இருப்பா. 4-5 பசங்க சேர்ந்து அந்த படம் முடிச்சுட்டு இருப்பாங்க. அநியாயத்தை பார்த்து கென்னிக்கு வந்துடும். அந்த பசங்களை கலைக்கிறங்கிற பேரில் இவங்க போனா பார்த்தா அவங்களும் சேர்ந்து இவனும் முடிச்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஈர கஷ்டமாக இருக்கும். சார் இந்த பையனை காப்பாற்றுன்னு சொல்லி காய்ஸ் எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கேருந்து போங்க சமாதானம்லாம் பார்ப்பான். பட் கென்னி சும்மா இல்லாமல் டே உங்களுக்கு ஒரு யார் தெரியுமாடா, இவர் மிகப்பெரிய ஆள், இந்த ஊரில் ஒரு பேர் டக் டீலர்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த சிரிப்பாக வந்துட்டு இருக்கு. என்னது டக் டீலரா, அப்போனா கண்டிப்பாக காசு இருக்குமே, காசை குறான்னு சொல்லிட்டு ஹீரோ முடிச்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ கோந்து வருது. பசங்களை இங்கேருந்து ஓரான்னு சொல்லிட்டு இவன் ஓடிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணு நைசாங்க கிளம்பி போயிருது. கென்னி ஓடி போயிடுவான். இவங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோ தொத்த ஆரம்பிப்பாங்க. இவனே அப்புறம் ஓடலான்னு சொல்லிட்டு எங்கேயும் ஓடிட்டு இருப்பான். கடைசியாக பார்த்தா படியில் இருப்பான். அது கீழே குப்பத்தடி இருக்கும். அவன் பேக்கை தூக்கி போட்டு குப்பத்தடி மேலே குதிக்கலாம் பார்ப்பான். பட் இவன் நேரத்துக்கு பார்த்து கதை முடியுது. கரெக்டாக டம்னு அதிலே மோதி முதுகுல உடஞ்சி போயிருது. கரெக்டாக அந்த ஆட்களை ஹீரோ போட்டு புறம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ டக்கர் ட்ரக்ஸ் பணத்தில் ஆட்டையை போட்டு அவங்க கூட வந்து கிளம்பிடுவாங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோ கன்சே தெரில. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு ட்ரக் டீலருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட இருந்து தான் ட்ரக்ஸ்லாம் வாங்கி வித்து கமிஷன் எடுத்துக்குவான். இப்போ பணமும் போச்சு ட்ரக்ஸும் போச்சுல, அடுத்தலாம் அந்த ட்ரக் டீலர் கூப்பிட்டு நம்மள மாட்டிட்டு இருப்பான். இது யாருன்னு தெரியுதா? பல்லு புடிங்கி டாக்டர், பல்லு புடிங்கி. சரி நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க பல்லு புடிங்கி. நம்ம டாக்டர் பல்லு பிடுங்கி. இந்த படத்தில் பேர் பிராடு. நம்ம ஹீரோ பார்த்து காசுங்கன்னு கேட்குறப்ப டே எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுடா, சில பேர் நான் அடிச்சு போட்டு ட்ரக்ஸையும் காசு பிடின்னு போயிட்டாங்க, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லைன்னு சொல்கிறப்ப டே எனக்கு நீ 40 தந்தாங்கணும், காசை கொடுன்னு சொன்னால் டே நான் சொல்கிறல என்கிட்ட காசு கிடையாது சுத்தமாக என்கிட்ட ஒன்றுன்னு சொல்கிறப்ப சரி நீ எனக்கு ஒரு வேலை பண்ணுறியா, நீ நாளைக்கு மெக்சிகோ போகிற, அந்த இடத்துல ஒரு பார்சல் இருக்குது, அந்த பார்சலை வாங்கிட்டு வந்தீங்கன்னா 1 லட்சம் தரேன் ஓகேன்னு கேட்டால் இவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னது ஒரு பார்சலுக்கு 1 லட்சம் தரியா, அந்த பார்சல் என்னக்குன்னு கேட்டால் வேற என்ன இருக்கும், ட்ரக்ஸ் தான். பாரத் தாண்டி மெக்சிகோவில் நான் சொல்கிற இடத்துக்கு போ, அந்த இடத்துல போய் என் பேரை சொல்லு, என் பேர் பேப்லோன்னு சொல்கிறப்ப என்னது பேப்லோவா, டே உன் பேர் பிராடுன்னு சொல்கிறப்ப அதான்டா மெக்சிகோவில் என் பேர் பேப்லோ அப்படி சொன்னால் தான் அவங்க புரியும். இது கிட்டத்தட்ட கோடு வர மாதிரி. நீ இப்போ பேப்லான்னு சொல்லி அங்கே ட்ரக்ஸ் தருவாங்க, அதை வாங்கிட்டு நீ இப்போ நம்பருக்கு வந்துட்டு நீ தர வேண்டிய காசு தர தேவையில்ல, எக்ஸ்ட்ரா 1 லட்சம் தரேன் ஓகேவான்னு கேட்டால் இவனு வச்சு பார்ப்பான். சரி நல்லா டீலிங்காக தான் இருக்குது, இதை பண்ணிடுவோன்னு சொல்லி டீலிங் ஒத்துக்கிறான். ஆனால் வீட்டுக்கு ரொம்ப வச்சுட்டு இருக்கான். ஏன்னா நாடு தண்ணி கொண்டு வரணும், இன்கேஸ் கொஞ்சம் மாட்டினா கூட அவ்வளோதான் வருஷம் முடி
ஜெயிலில் இருந்தாங்கணும் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த கென்னிங்கிற பைப்பில் இருக்கால அவங்க கூட கொஞ்சம் வச்சுட்டு இருப்பான். கரெக்டாக அப்போதைக்கு உங்கள் ஏரியாவுக்கு ஒரு பஸ் வருது. ஒரு ஃபேமிலி நம்ம ஹீரோ பார்த்து, சார் நாங்கள் இந்த ஊருக்கு ஜூக்கு வந்திருக்கோம், ஜூக்கு எப்படி போவோம் கேட்டால், ஏன்டா நானே கடுப்பில் இருக்கேன் மரியாதை இங்கேருந்து போனான்னு சொல்கிறப்ப கரெக்டாக போலீஸ்கார் வர்றாரு. அவரால் தன்மையை பேசி, ஓ ஜூக்கு போகணுமா சார், இந்த வழியாக போங்கன்னு மரியாதை பேசிட்டு இருக்காரா. இதை பார்த்து நம்ம சமையடியாக வருது. கண்டிப்பாக நம்ம தனியாக போனால் போலீஸ் செக் பண்ணி பார்ப்பாங்க, வசமாக மாட்டிக்கும். இதே ஃபேமிலியாக போனால் கூட லேடிஸ் இருப்பாங்க, செக் பண்ண வாய்ப்பே இல்லை. இதுக்கு ஒரு ஃபேமிலி பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து நான் மீனை பார்க்க போவேன். அவன் வேலை பார்க்குற பாருக்கு போய் ஹீண்டு பேசிட்டு இருப்பான். இங்கே பாருமா, நான் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் கடத்த போகிறேன், என் கூட ஆர்வி இருக்கு போகுது, நீ ஒய்ஃப் மாதிரி என் கூட இருந்தால் மட்டும் போதும், நீ என் கூட வரையும் கேட்டால் என்னது ட்ரக்ஸை கடத்த போறியா, ஏன்டா உங்களோட மாட்டு ஜெயிலில் கழுதிங்கிறதுக்கா என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு கோஸ்டன் கிளம்பி போயிடுறா. இதை பார்க்க நம்ம இருக்கு நசத்தை தெரில. செம்ம கடுப்பை கெண்ணிக்கிட்ட வந்து, டே எல்லாம் ஊற்றி வச்சுரா, எப்போ இங்கேருந்து போன செல்லுன்னு சொல்கிறப்ப இல்லைன்னு பிரச்சனை இருக்குது, வேணா நீங்கள் இல்லான்னு போவோம், நீங்கள் அப்பா நான் பையன் இப்படி சொல்லிட்டு போனான்னு சொன்னா, டே 2 பசங்க இருந்தால் மட்டும் போதாரா, ஏதோ ஒரு பொண்ணு வேணும், உனக்கு ஏதாவது பொண்ணு தெரியுமான்னு கேட்டால், அண்ணே நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, நாங்கள் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டு போய் காமிப்பான். யாருன்னு பார்த்து சில பசங்க அமுழுத்துட்டு இருந்தாங்களே அந்த ஹோம்லெஸ் பொண்ணு தான். இவ பேர் கேசி. அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு ஹோம்லெஸ்ஸாக இருக்கா. நம்ம ஹீரோவில் பார்த்து, இங்கே பாருமா நீ ஒரு ட்ரிப்புக்காக என் பொண்ணு மாதிரி கூட இருக்கணும், இதுக்காக $1000 தரேன் ஓகேன்னு கேட்டால், என்னது $1000? சரி கண்டிப்பாக கூட வரேன், ஆனால் இன்கேஸ் ஒரு போலீஸில் மாட்டிக்கிட்டா நீ எனக்கு கடத்தை போட்டு கொடுத்துருவேன் ஓகேன்னு கேட்டால் இவனு சரி சொல்லிடுவேன். டே கென்னி இவரோட தங்கச்சி உன் சிஸ்டரை பார்த்துக்கோன்னு சொல்கிறப்ப, என்னது எனக்கு இவ்வளோ தங்கச்சியா பாக்கி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவளை கண்டுபிடிச்சிட்டு இருப்பானா. இதை பார்த்து அவனையே வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு 3 பேர் மட்டுமே ட்ரக் டீல் பண்ணுறதா இருக்காங்க. ஏமா உன்னை பார்க்கறதுக்கு 8 மீல் படத்தில் வர எவ்வளோ மாதிரி இருக்கு, இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, டேய் நீ ஹேக்கட் பண்ணிட்டு வா, நான் ஹேக்கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 3 பேர் ட்ரெஸ்ஸை மாற்ற போவாங்க. பார்த்தா இப்போதைக்கு 3 பேர் ஒரு ஃபேமிலியை மாட்டாங்க. மெக்சிகோ போய் ட்ரக்ஸை கடத்துறோன்னு சொல்லிட்டு 3 பேர் ஜாலியாக போயிட்டு இருப்பாங்க. இதே இடத்துல எந்த பக்கம் நம்ம மீன் வைப்பாங்க. பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் ஸ்டிப்பராக இருக்கா, வேலையெல்லாம் முடிஞ்சு கடைசி அங்கே போலாம் பார்க்குறா. பார்த்தா ஓனர் நம்ம மீனை பார்த்து, என்னம்மா அதுக்குள்ள இங்கே போயிட்டு இருக்க, கடைசியாக ஒரு கஸ்டமர் இருக்காரு, அவர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் எக்ஸ்ட்ரா காசு தரேன்னு சொல்லுவார். பண்ணுறேன்னு கேட்டால் இவ்வளோ செம்ம கடை போயிடுது, போடா நீ வேலைன்னு சொல்லிட்டு திட்டாங்க தந்துடுறா. ஆனால் வீட்டில் வந்து பாட்டா நோட்டீஸ் சொல்லிட்டாங்க, இவதான் கடைசி 2 மாதம் வாடகை கட்டல, இப்போதைக்கு பார்த்து வீடு இல்லாமல் போயிடுச்சு, காசுக்கு என்ன தான் போகலாம் பார்க்குறப்ப அப்போ தான் ஹீரோ சொன்னது வருது, இந்த மாதிரி பாரை கிராஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணினா $10,000 தர சொல்லியிருந்திருப்பேன். இவ்வளோ யோசிச்சு பார்த்துட்டு சரி என்ன பண்ணுறது, காசுக்காக போய் தானு சொல்லிட்டு இவ்வளோ ஏற்ப போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க 3 பேரும் நல்லா ரெடி ஆகிட்டாங்க. ஒரு வழியாக ஏர்போனுக்கு வந்துடுறாங்க. கரெக்டாக அப்போதைக்கு ஏர்ஸ்டஸ் வந்து நம்ம வீட்டு பேசலாம் வருவாங்களா. நம்ம ஏதாவது ஆர்வக்குள்ளார் ஆச்சு, எங்கள் ஃபேமிலிலாம் கண்டுபிடிச்சிடுவாங்கிறதுக்காக, மேடம் என் பேர் டேவிட் மில்லர், பார்த்தீங்களா இவன் என் பையன் கென்னி மில்லர், அந்த பொண்ணு இருக்கால அவ பேர் கேசி மில்லர், வி ஆர் த மில்ஸ்ன்னு சொல்கிறப்ப, சார் நான் உங்கள்ட்ட பேசவே இல்லை, ஏன் தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க, பேசாமல் அமைதி உட்காருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம பல்ப் போயிருச்சு. சரி இவனு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா அதே பிள்ளைனுக்கு நான் மீன் வந்துட்டு இருப்பாளா. இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. நைஸான மீன் வந்து, இங்கே பாரு உங்களோட வாரேன், ஆனால் எனக்கு 10,000 பார்த்தாது, 30,000 வேணும், 30,000 தருவான்னு கேட்டால் இவனு வச்சு பார்ப்பான். ஏன்னா இவனுக்கு வர்றது 1 லட்சம், நம்ம ஈரனுக்கு 30,000, அந்த பொண்ணுக்கு 1000, அந்த கென்னிங்கிற பைப்பில் காசே கேட்கல, அது வருஷம் 36,000 தானே போகுது, ஈஸியாக கொடுத்துலான்னு சொல்லிட்டு இவனு ஓகே சொல்லிக்கிறான். நம்ம பசங்களை பார்த்து, பசங்களா இவங்க தான் உங்கள் அம்மா, நீங்கள் 2 பேரும் உங்கள் அம்மா பார்த்துக்கோன்னு குசு குசு பேசிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து யாரும் சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. மெதுவும் அவங்க பக்கத்தில் வந்து என்ன பேசுனா பார்க்கலான்னு இருப்பாங்க. ஆனால் உடனே நம்ம ஏன் ஆக்டிங் போட்டுறா. 4 பேர் கையும் பிடிச்சி, கர்த்தரே நாங்கள் இப்போதைக்கு ஒரு பயணத்துக்கு போயிட்டு இருக்கோம், நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணாமல் ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாளா. இதை பார்த்து யாரோ வருஷம் நம்பிடுறாங்க. இப்போதைக்கு ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக மெக்சிகோ வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்து ஒரு ஆர்வி வாடகைக்கு வாங்கியிருப்பான். அந்த ஆர்வி எடுத்துட்டு மெக்சிகோ பார்க்கு போவான். அங்கே பார்த்து செக் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் இருப்பார். அந்த போலீஸ் ஸ்டார்டிங் பண்ணுங்கிற பேரில், சார் நாங்கள் தான் மில்லர்ஸ் ஃபேமிலி, வி ஆர் த மில்லர்ஸ், என் பேர் டேவிட் மில்லர், இவங்க பேர் ரோஸ் மில்லர், இது எங்கள் பசங்க கேசி மில்லர் கென்னி மில்லர், நாங்கள் ட்ரிப்புக்கு வந்து சொல்கிறப்ப போலீஸ் கணக்கு முடிக்கிறாரு. போடான்னு சொல்கிறப்ப இவங்க ஏன் பல்பாக தான் இருக்கும். சரின்னு ஒரு வழியாக இவங்க போன இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடம் பார்க்க ஒரு குடன் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஒத்தக்கண்ண இருப்பான். சரி காய்ஸ் நீங்களும் உள்ளே இருங்க, நான் இப்போ எப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு இவன் வண்டி விட்டு கீழே இறங்குவான். அவன் வேறு ஏதாவது ஆள் நினச்சி நம்ம மாதிரி வாயில் கணிச்சிருவானா. இதை பார்த்து ஈருக்கு பயம் வந்துடும். யோ சுற்றாதியா, நான் பேப்ல அனுப்பினாலு, பேப்ல சரக்கெல்லாம் கொண்டு வர சொன்னான்னு சொல்கிறப்ப, ஓ பேப்லாலா உள்ளாப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள கூட்டி போகிறாரு. பார்த்தா அவங்க வண்டி ஃபுல்லாக கஞ்சா வடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அது கூட ஃபுல்லாக அவ்வளோ கஞ்சா இருக்கும். வண்டியில் ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக கஞ்சா வச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஈரக்கு ஆச்சரியமா இருக்கு. உடனே பிராடு ஃபோன் பண்ணி, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, ஜஸ்ட் ஒரு பார்சல்னு சொன்னேன், பட் பார்த்து வண்டி ஃபுல்லாக ஃபுல் பண்ணிட்டு இருக்காங்க, இதை வச்சு ஊருக்கு சப்ளை பண்ண முடியே, இதை ஏன் முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லன்னு கேட்டா, ஓ பேப்லன்னு சொல்லி நம்பிட்டாங்களா, நம்பி டக்ஸன் தராங்கன்னு கேட்டா, ஆமாம் ஏன் டக்ஸன் தராங்க, ஏன் நீ பேப்லோலையும் கேட்டா, நான் தான் பேப்லோ, சரி அந்த டக்ஸ்லாம் கொண்டு வந்துரு, நம்ம ஊரில் வச்சு பிடிச்சிக்கலாம்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கும் வந்து வருது. சரி ட்ரக்ஸ்லாம் ஏற்றிட்டு அவன் அங்கேருந்து பழம் பார்ப்பான். அப்போ அந்த ஒத்தக்கண்ணனுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க கெண்ணியை பார்த்து, தம்பி இந்த பார்த்து பழத்தை வச்சுக்கோ, வீட்டில் போய் சாப்பிடுன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து பழக்கூடை வாங்கி வச்சுக்குவான். பார்த்து அந்த பழக்கூடையில் சலந்தி இருக்கும். இப்போ அவங்க 4 பேர்
ஆர்வி எடுத்துட்டு அங்கேருந்து போலாம் பார்க்குறாங்க. பட் ஆர்வி ஃபுல்லாக வெறும் கஞ்சா மட்டும் தான் இருக்குது. அலமாரி, ஃப்ரிட்ஜு, கட்டில்னு சொல்லி எல்லாமே அந்த கஞ்சாவாக தான் இருக்கும். கண்டிப்பாக போலீஸில் மாட்ட போகிறோன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். சரின்னு வண்டி எடுத்து அங்கே போட்டு போயிட்டு இருப்பாங்க. கரெக்டாக போகிற வழியில் ஒரு போலீஸ்கார் இருப்பார். அவர் வண்டி மறிச்சு, என்னப்பா இந்த பக்கம் வரியே, நீ கண்டிப்பாக எங்கே தான் நல்லாவே தெரியுது, உள்ள என்னக்கும் நல்லாவே தெரியும், ஆனால் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு $1000 தந்துரு, நீ பாட்டு இங்கேருந்து போலான்னு சொல்கிறப்ப, என்னது $1000 சார், அது ரொம்ப அதிகம் சார், நீங்கள் வேறு ஏதாவது பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப, அப்படியா சரிப்பா, எனக்கு ஒரு அதற்கத்தில் பண்ணணும், அது பசங்களாம் தான் பெட்ரு, ஏதோ ஒரு பயனடுப்புன்னு சொல்கிறப்ப, வேற யார் இருக்கா, கென்னி தான் இருக்கான், டே கென்னி அந்த சொல்கிறத பண்ணிட்டு வந்துடுறா, இல்லை $1000 கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த பிள்ளை மனம் போயிட்டு இருப்பான். ஆனால் அந்த பயிரோட தயக்கமாக இருக்கும். அப்போ அந்த ஆளுங்க வந்து, என்னப்பா 1000 பேசஸ் கேட்டல தரமாட்டீங்களா கேட்டால், என்னது 1000 பேசஸா, அட பாவி, நான் கூட எங்கள் ஊர் காசு நினச்சேன், 1000 பேசஸ்னா ஒரு 80 தானே, நான் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதை கூட்டாங்க வந்துடுவாங்க. இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பாருக்கு வந்துடுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதை கிராஸ் பண்ண போகுதுன்னு என்ன மாதிரி பயத்தில் இருப்பானா, கரெக்டாக அப்போதைக்கு இவங்களும் மாதிரியே இன்னொரு ஃபேமிலி அங்கே வருது. அவங்களும் பார்த்து 6 ட்ரிப் போகிறவங்களா இருப்பாங்க. அவனை மீற பார்த்து, என்ன காய்ஸ் நீங்களும் ட்ரிப் போயிட்டு வரீங்களா, நாங்களும் ட்ரிப் போயிட்டு தான் வரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, பார்த்தீங்களா இதே என் பொண்டாட்டி, எனக்கு பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் பொண்ணெல்லாம் காமிப்பாரு. பார்த்தா அந்த பொண்ணு பார்க்க சமாளாக இருப்பா. பார்த்த உடனே அந்த கென்னி பைப்பில் பிடிச்சி போச்சு. அவளுமே அந்த கென்னி தான் பார்த்துட்டு இருப்பா. இது சரிப்பட்டு வராது, நம்ம முன்னாடி பொண்ணுன்னு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுப்பானா, அப்போதைக்கு மேலே ஒரு கஞ்சா பொட்டில் இருக்கும், அது கீழே விழுந்துடும். நம்ம அதை மறக்கணுங்கிறதுக்காக துண்டு போட்டு முடிடுவாள். அதை பக்கத்துக்கு அந்த குடும்பம் பார்த்துரும். என்னங்க உங்களுக்கு கை குழந்தை தான் இருக்கா, குழந்தை பேர் என்ன கேட்குறப்ப, அட பாவமே இதுக்கு தாங்க முடியே, நான் இங்கேருந்து போகிறோன்னு நைஸாக இருந்து போலாம் பார்ப்பாங்க. பார்த்தா பார்டரில் ஒரு போலீஸ் இருப்பார். நம்ம ஹீரோ நைஸாக பேசி இங்கேருந்து போகலாம் பார்த்தா அவர் நம்ம ஹீரோ பேசுகிறதே சந்தேகமாக வருது. கைஸ் நீங்கள் வண்டி கீழே இருங்க, உங்களை செக் பண்ணி சொல்கிறப்ப, சார் நாங்கள் என்ன பண்ணோம், ஜஸ்ட் ஃபேமிலி ட்ரிப்பு வந்தோம், நாங்கள் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறப்ப, அதாவது பண்ணல கீழே இறங்குன்னு 4 பேர் கீழே இருக்கிறவங்க, நான் மீன் கீழே ஒரு பொட்டில் இருக்குல்ல, குழந்தை இருக்கிற மாதிரி ஆக்டில் கொடுத்துருப்பா, இங்கே பாருங்க கைஸ் நாங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம், இன்கேஸ் எதாவது இருந்தால் அவ்வளோதான் உங்கள் லைஃபை முடிஞ்சு போயிடும், செக் பண்ணி பார்க்க போகிறோன்னு இங்கே உள்ளே போய் பார்க்கலான்னு இருப்பாங்க. நம்ம இருக்கல அதை பார்த்து அள்ளு விட்டுருச்சு, அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்கன்னு இருக்கிறப்ப கீழே பார்த்து சில பேர் இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பார்டரில் இல்லீகலாக கிராஸ் பண்ணுவாங்களே, ஆனால் சில பேர் ஓடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து டிரைவர் போலீஸ்க்கா, சரி காய்ஸ் நீங்கள் இருந்து போகலாம் நாங்களும் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கிளம்பிடுவார். இப்போ தான் நம்ம இருக்கு வீடு வருது, சரி காய்ஸ் வாங்க இங்கேருந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு வேகமாக வந்து போயிடுவாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக மெக்சிகோ பார் கிராஸ் பண்ணியாச்சு. அப்பாடா இப்போ அமெரிக்கா வந்தாச்சு, நம்ம பாட்டு ஜாலியாக டெலிவரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பியாக போயிட்டுருப்பான். கட் பண்ண அப்படியே நம்ம இருக்க ஒரு ட்ரக்கை வித்தால அந்த காமிப்பாங்க. அவனை பார்க்கறதுக்கு ஒரு சுட்டுமணிக்காரன் வந்துருப்பான். ஆக்சுவலாக இவன் தான் உண்மையான பேப்லோ. அவன் ட்ரக் டீலரை பார்த்து என் ட்ரக்ஸ் எங்கன்னு கேட்பான். என்னது ட்ரக்ஸ் எங்கே வா, உங்களால் தான் நான் வாங்கி போனார், அவர் இன்னும் வரலன்னு கேட்டால், என்னது ஏன் ஆளா, இதாண்டா ஏழுன்னு சொல்லிட்டு வேற ஆளை கம்பானா. இதை பார்த்து எனக்கு புரிஞ்சு போச்சு, எவனோ ஒருத்தர் பொய்யா சொல்லி நம்ம ட்ரக்ஸிங் வாங்கி போயிட்டான். சரி பாஸ் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் ஒரு ஆர்மியில் ஃபேமிலியோட தான் வந்தான், அவன் எங்கே இருப்பான்னு நல்லாவே தெரியும், எங்கூட வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பல்லுப்பிடிங்க டாக்டர் இருக்கார்ல, அவர் போய் சொல்லியிருக்காரு, வேற அவனுக்கு கொடுக்கணும் ட்ரக்ஸை அவன் மாற்றி வாங்கிட்டு இருக்கான். பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோ ட்ரக்ஸில் எடுத்து வேம்ப போயிட்டு இருப்பானா. ஹீரோ நாங்கள் மேனில் எடுத்து பார்ப்பா, டே இவ்வளோவே போகக்கூடாதா, ஏன்னா வண்டியில் அவ்வளோ லோடு இருக்கு, வேம போனால் பிரச்சனை வந்து சொல்கிறப்ப அதெல்லாம் தேவை கிடையாது, நைட்டுக்குள்ளே பாசணும் நான் வேமா போவேன்னு சொல்லிட்டு வேமா போயிட்டே இருப்பேன். பார்த்து ஹீரோன்னு சொன்ன மாதிரியே வண்டி ரிப்பேர் ஆகி ஆஃப் ஆயிடுது. இதை பார்த்துட்டு கடுப்பு வருது, நான் தான் சொன்னேன்ல பாரு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, இந்த பொட்டல் காட்டில் எங்கே போய் மெக்கானிக் தர்றது, நானும் கேஷ் மட்டும் போகிறேன்னு சொல்லி 2 நடந்து போயிட்டே இருப்பாங்க. பார்த்தா கொஞ்ச நேரம் நடந்து போகிற ரோட்டில் ஒரு ஆர்வி வருது. யாருன்னு பார்த்தா பார்டரில் ஒரு ஃபேமிலி பார்த்துருப்பாங்களே, சேம் அதே ஃபேமிலி தான். அந்த வண்டிக்குள்ளே நம்ம ஹீரோ இருப்பான். அவன் கையில் பார்த்தா குழந்தைங்கிற பேரில் அந்த கஞ்சா பொட்டில் தான் இருக்கும். அவனும் அப்படியே மெதுவாக கீழே இங்கே வந்து, இங்கே பாருமா நம்மளோட ஃபேமிலி நம்பிட்டாங்க, நம்ம வேறு லிஃப்ட் தர சொல்லிட்டாங்க, நம்ம வண்டி டோ பண்ணி விட்டு போயிடலாம், கொஞ்ச நேரம் மட்டும் சமாளிப்போம்னு சொல்லி இவங்களும் காரில் போயிட்டுருக்காங்க. பார்த்தா அந்த கப்பல் சும்மா இருக்க மாதிரி தெரில. நம்ம ஹீரோயினை பார்த்து, ஆமாம் நீங்களும் புதுசு முன்னாடி தானே, எப்படி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க, எப்படி லவ் பண்ணிங்கன்னு சொல்லி கதை கேட்டுட்டு இருப்பாங்களா. வேறு வழியில் நம்ம ஹீரோவும் என்னென்னமோ கதை கலந்து விட்டுருப்பான். அப்போ அந்த ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோ பார்த்து, சார் ட்ராயரில் மேப் இருக்கும், அந்த மேப் எடுங்கன்னு சொல்கிறப்ப இவன் சார் ட்ராயர் ஓப்பன் பண்ணுவான். உள்ளே பார்த்தா ஒரு கண்ணும் பேட்ஜும் இருக்கும். இதை பார்த்து ஹீரோ கல் விட்டுருச்சு. சார் நீங்கள் போலீஸும் கேட்டால், சேச்சா நான் போலீஸும் கிடையாது, நான் ஒரு டிஐஏ, அதாவது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரின்னு சொல்லுவார். இதை பார்த்து நம்ம புரிஞ்சு போச்சு கிழிஞ்சிச்சு. சாதாரண போலீஸ் மாட்டினாலே கழிக்கிட்டு போகிறோம், இல்லை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி இருக்காரு, என்னதான் பண்ண போகிறோம்னு நினச்சி பயந்துட்டு இருப்பான். எப்படியும் ஒரு வேளை அங்கே போக வண்டியை மெக்கானிக் கடை வந்துடுது. பார்த்தா வண்டி சரியாகிறதுக்கு ஒரு நாள் ஆகும் சொல்லிடுவாங்க. இதனால் அந்த ஃபேமிலியும், இங்கே பாருங்கள் சார் நாங்கள் இங்கேருந்து போகிற மாதிரி தெரில, நீ நைட்டு ஃபுல்லாக நாங்கள்
இங்கே இருக்கோம், உங்களோட இங்கே தங்குறேன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற மாதிரி என்ன சொல்லி தரல. பக்கத்தில் இருக்கிற ஒய்ஃப் வேற, எங்க நீங்கள் ரொம்ப நேரமாக கையில் குழந்தை வச்சுருக்கீங்களே, அந்த குழந்தை எங்கே கொடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீண்டுக்கு ட்ரை பண்ணுவாளா. எங்க அதெல்லாம் தேவையில்லைங்க, விட்டுருங்கன்னு சொன்னால் அந்த லேடி கேட்குற மாதிரி தெரில. 2 பேரும் மாற்றி மாற்றி இழுத்து பார்த்தா குழந்தை பறக்க ஆரம்பிச்சிருது. நான் ரோட்டில் அந்த குழந்தை விழுகிறப்ப பார்த்து அந்த பக்கம் வண்டி வந்துட்டு இருக்கோம். அந்த பொட்டலத்து மேலே ஏறி பார்த்து தெரிச்சிருமா. இது பார்த்து நம்ம கத்த ஆரம்பிச்சிடும். போச்சு, குழந்தை செத்து போச்சு. ஆனால் ரத்தது வரலன்னு சொல்கிறப்ப பார்த்து இந்த கேஷியர் பொண்ணு இருக்கால, அவள் சமாளிக்க ஆரம்பிச்சிருவா. ஏமா பாரு, உன்னால ப்ராஜெக்ட் கூட வச்சுக்க முடியல, மெக்சிகோவில் இருக்கிற அரிய வகையான செடி வாங்குறது நம்ம இங்கே வந்தோம், ஏன் கெடுத்துன்னு சொல்லிட்டு அவள் கதை நடந்து விட்டுட்டு இருப்பா. இதை பார்த்து அவங்க நம்பிடுவாங்க. ஆமாம் மேடம், இது அரிய வகை செடி, என் பொண்ணு ப்ராஜெக்டுக்காக வாங்கணும், சும்மா கையில் சேர்ந்தப்ப நீங்கள் தான் குழந்தை அப்போ வந்துட்டீங்க, மற்றபடி எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறப்ப அப்படியோ ஒரு செகண்டில் பயந்து போயிட்டேன்னு அந்த ஃபேமிலி நம்பிடுது. பார்த்தா நைட்டு ஃபுல்லாக அந்த 2 ஃபேமிலியும் அங்கேயே தங்க வச்சுருவாங்க. 2 ஃபேமிலி மாற்றி மாற்றி கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கெனிங்கிற பைப்பில் இருக்கால, அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பொண்ணை பாப்பா 2 இடத்து நடுவில் சின்ன ரொமான்ஸில் போயிட்டு இருக்கோம். ஆனால் கெனி தான் டியூப்லைட் ஆச்சு. அந்த பொண்ணை கிஸ் பண்ணலாம் பக்கத்தில் வரப்ப, எங்க நம்ம நாளைக்கெல்லாம் பார்க்கலாமா, நான் போய் தூங்க போகிறேன்னு சொல்கிறப்ப அவளுக்கு குழந்தை வருது. செம கடுப்பாக அவடாங்கன்னு கிளம்பி போயிடுவா. இதை நம்ம ஹீரோ ஃபேமிலி பார்த்துட்டு இருக்கோம். இதில் அந்த பையனை கூப்பிட்டு வந்து, டே கென்னி உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு அந்த பொண்ணை பார்த்து பயப்படுறேன்னு கேட்டா, இல்லை நான் இது வரைக்கும் யாரும் கிஸ் பண்ணதே இல்லை, ஆனால் தான் பயந்துன்னு சொல்கிறப்ப, அட பாவி இவ்வளோ தான் ப்ராப்ளமா, நாங்கள் சொல்லித்தரோன்னு பக்கத்தில் கேசிங்கிற பொண்ணு இருக்கல அவள் சொல்லி தருவா. அவள் லிப்கிஸ்லாம் மன சொல்லி தரப்ப பக்கத்தில் பார்த்து ரோஸ் இருப்பாள், அவள் சொல்லி கொடுத்துட்டுருப்பா. 2 பேருமே பயவில் மாற்றி கிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓ இதான் லிப்கிஸா, நல்லா இருக்கேன்னு சொல்லி மாற்றி மாற்றி பண்ணிட்டே இருப்பானா. கரெக்டாக அப்போதைக்கு அந்த பொண்ணு அங்கே வந்துடும். அந்த பொண்ணு இவனை கேசி கிஸ் பண்ணுறதை பார்த்து அவளுக்கு வேற மாதிரி புரிஞ்சுக்குவா. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அனந்தங்கச்சி, இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சம கடுப்பாக அவடான்னு கிளம்பி போயிடுவா. இதை பார்த்தா அவனுக்கு என்ன சொன்னே தெரில. போச்சு, அவ்வளோதான், அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் என்னை பார்க்கவே மாட்டான்னு சொல்லி லவ் ஃபீல் எல்லாமே அழுதுட்டு இருப்பான். இவங்களும் சேர்னு நைட்டு படுத்துங்கிறாங்க. பார்த்தா அடுத்த தான் கிடையாச்சு. இவங்க ஆளும் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஃபேமிலி உங்களை பார்த்து, சரி காய்ஸ் உங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நீங்கள் பாட்டும் ஊருக்கு போங்க, நாங்களும் இங்கேருந்து போகிறோன்னு சொல்லி அந்த ஃபேமிலியிலேருந்து கிளம்பி போயிடும். அப்பாடா ஒரு தொல்லை இங்கேருந்து போயிடுச்சு, நம்ம பாட்டு ஜாலியாக எங்கேருந்து போகலான்னு சொல்லி ஹீரோ வந்து படம் பார்ப்பேன். கரெக்டாக அப்போதைக்கு பிராட்லேருந்து ஃபோன் வருது. டேவிட்டு எங்கடா போய் தொலைஞ்ச, வண்டி எங்கன்னு கேட்டால், வரவள பிரச்சனை ஆயிடுச்சுடா, வரது லேட் ஆயிரும் போல, நீ நைட்டுக்குள்ளே வந்துடுன்னு சொல்கிறப்ப அவனு சேர்ந்து பேசிகிட்டு இருப்பான். கரெக்டாக அப்போதைக்கு நம்ம ஹீரோ தலையில் யாரும் கண்டிக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா உண்மையான பயவளோ, அவன் ஆட்களை கூப்பிட்டு வந்து மொத்த ஃபேமிலி முடிச்சிடுவான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து ஃபோனை வாங்கி என்கிட்ட பல்லு பிடுங்கி என் பேரை சொல்லி நீ டெக்ஸ் ஆட பண்ண பார்த்துருக்கியா, மாவனே நீ செத்தேன்னு சொல்கிறப்ப ப்ராடை ஃபாலோ பண்ணிடுவான். இதை பார்த்து பேப்பில் கடுப்பாயிடுச்சு. ஏன்டா என் பேரை சொல்லி ட்ரக்ஸ் ஆட போட பார்த்துருக்கீங்களா, உங்கள் ஃபேமிலியை கொல்ல போகிறேன்னு சொல்கிறப்ப என்னது உங்கள் ட்ரக்ஸா, எங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த பிராட் அவன் ட்ரக்ஸ்ன்னு சொன்னான், வெறும் பேரை யூஸ் பண்ண சொன்னான், எனக்கு நீங்கள் தான் பேப்பில் தெரியாதுன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீங்களே ஃபேமிலி தானே, மொத்தமாக சாக போகிறீங்கன்னு சொல்கிறப்ப என்னது நாங்களே ஃபேமிலியா, சார் நாங்களே ஃபேமிலி கிடையாது சார், இவருக்கா பார்த்தீங்களா இவ கண்ணி கிடையாது பைப்பில், இந்த பொண்ணு வீட்டு ஓடி வந்து வீடு இல்லாமல் இருக்கா, இவ்வளோ பார்த்தீங்களா இவ ஸ்ட்ரிப்பரு, நான் ட்ரக் டீலரு, நாங்களே ஃபேமிலின்னு சொல்கிறப்ப என்னது இவங்க ஸ்ட்ரிப்பரா, பார்க்க அந்த மாதிரி தெரியலையே, எந்த ஸ்ட்ரிப்பர் முழுசாக ட்ரெஸ் போடுறோன்னு கேட்டால், சார் அதான் உண்மை, வேணா பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு டவுன் பண்ண சொல்லுவாங்க. வேற வழியில்லாம ரோஸும் அவனும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. ஆஃப்டர் டான்ஸ் ஆடிட்டு அவனை மாய்க்கிட்டு இருப்பா. அவள் பக்கத்துலேயே பார்த்தா ஒரு ஸ்ட்ரீமர் இருக்கும். அந்த ஸ்ட்ரீமர் ஆன் பண்ணுறப்ப நம்ம ஹீரோட்ட பார்த்தா ஒரு பெரிய ஸ்பேனர் இருக்கும். அதை எடுத்து மண்டையில் அடிச்சு போட்டு 4 பேரும் அவ்வளோ பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம மீன் அரை ஓரமாக தான் இருப்பா. கெனிதே இப்போ டிரைவர் சீட்டில் இருப்பான். அவன் வண்டி எடுத்துட்டு வேகமாக வந்து புலம் பார்ப்பான். பட் பார்த்தா பயபுல டிரைவிங் தெரியாது. பின்னாடி இருந்து வரைக்கும் ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் டிரைவிங் தெரியாதனால வளர்ச்சி ஓடிட்டு இருப்பான். எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக 4 பேர் தப்பிச்சிருவாங்க. டே கென்னி பார்த்து ஓட்டுறா, ஸ்டேரிங் என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு ஸ்டேரிங் அவ்வளோ பார்ப்பான். ஆனால் அப்போதைக்கு அந்த பழக்கூட இருக்கும்ல, அதில் கூட ஆடியோ ஸ்பைடர் இருந்துச்சு. அந்த ஸ்பைடர் அப்படியே மெதுவாக வந்து கென்னி பேண்ட்டுக்குள்ளே போயிடும். அவன் பாலே கடிச்சு வைக்கிறப்ப ஐயோ அம்மா எதாவது கடிச்சு வச்சிருச்சு, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு வண்டியை கவுத்து விட்டுருவான். பார்த்தா சைடில் சொருகி வண்டி கவுந்துடும். பட் பரவாயில்ல, இங்கேருந்து போலாம் தான் வைப்பாங்க. ஆனால் ஸ்பைடர் கடிச்சிச்சுல, கடிச்ச இடத்துல பெருசாக வாங்கிக்கும். அவன் நிற்க முடியாமல் கென்னைக்கு மயக்க முடிக்கி விழுந்துருவான். இதை பார்க்குற மாதிரி கிடைச்சது தெரில. அட போங்கடா, இது ஒரு பிரச்சனையா, சரி அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. உடனே பிராடு ஃபோன் பண்ணி, ஏன்டா கொஞ்சம் விட்டு வந்து எங்களை கொல்ல பார்த்துருப்பிய, ஏன்டா போயிச்சுன்னு கேட்டால், என்ன மச்சான் இன்னும் உயிரோட இருக்கியா, பரவாயில்லையே உனக்கு ராசி இருக்க போலையே, சரி இந்த ரீலிங்னு அப்படியே இருக்கட்டும், நீங்கள் ட்ரக்ஸை மட்டும் கொண்டு வந்து நைட்டுக்குள்ள எங்கிட்ட சேர்த்துரு, லாஸ்ட்டாக உனக்கு 1 லட்சம் தரேன் சொன்னா இப்போ 5 லட்சம் தரேன், அந்த ட்ரக்ஸை கொண்டு வந்துன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஷாக்காக இருக்குது. சேரான்னு சொல்லிட்டு வேணும் ஹாஸ்பிட்டல் போவான். டாக்டர் கென்னிக்கு என்னாச்சு, அவனுக்கு வந்து கூட்டப்படாமல் கேட்டால், சார் சின்னதாக பாய்ச்சனாக இருக்குது, ஒரு 2 ஹவர்ஸாவது இங்கே ரெஸ்ட் எடுக்கணும், அப்போ தான் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு வந்து வருது, சார் சீக்கிரம் அனுப்புங்க சார், நான் இங்கேருந்து போகணுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரோஸுக்கு வருது, ஏன்டா உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, கென்னிக்கு ஆபத்தாக இருக்குல்ல, அவனுக்கு இங்கேருந்து கூட்டி போகணும்னு கேட்டால், இங்கே பாருமா ஒரு பெரிய பிரச்சனை,
நைட்டுக்குள்ளே இந்த பார்சல் டெலிவரி பண்ணி வாங்கணும், அப்போ நம்ம காசு கிடைக்கும், வேணா கென்னி இங்கே இருக்கட்டும், நம்ம இங்கேருந்து போகலான்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருது. இங்கே பாரு, கென்னி இல்லாமல் நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம், வேணா நீங்கள் இருந்து போன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கணும்னே தெரில. சரி 2 hours தானே பேசாமல் உட்காருவோன்னு கேரளில் உட்காந்துருப்பாங்க. அப்போதைக்கு அந்த கேசிங்கிற பொண்ணு இருக்கால, அது ஹாஸ்பிட்டலில் ஒரு பையனை பார்ப்பா. அந்த பையனை பார்த்தோன்னு பிடிச்சி போயிடும். அப்பா எனக்கு அந்த பையனை பிடிச்சி போச்சு, சும்மா டேட்டிங் போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பையனை விட்டு அங்கே கிளம்பி போயிடுறா. இதை பார்த்து நம்ம மீறி ஆச்சரியமாக இருக்குது. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு என்ன தான் டேஸ்ட் இருக்கோ, ஆள் பார்க்க எந்த மாதிரி இருக்கானே, என்னவோ பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் கேரளில் இருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து பாத்திரம் அடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவன் பாஸ்பிட்டல் சொல்லிட்டு இருப்பா. ஆக்சுவலாக என் பேர் ரோஸ் கிடையாது, என் பேர் சாரா. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், என் கூட நல்லா தான் பழகிட்டு இருந்தான். பட் ஒரு நாள் என் பேங்க் அக்கௌண்ட் பணத்தில் ஆட்டை போட்டு என்னோட ஓடி போயிட்டான், எனக்கு அடங்கான வாங்கிட்டான், எல்லாத்துக்கான அவன் தான் சொல்லிட்டு அவள் சோகாதான் சொல்லிட்டு இருப்பாளா. இதை கேட்டு ஹீரோ கஷ்டமாக இருக்கும். போப்போ 2த்துக்குள்ளே அவங்களே லவர் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஹீரோ அப்படியே மெதுவாக பக்கத்தில் வந்து ஈன் கிஸ்தெல்லாம் பார்ப்பான். பட் அதுக்குள்ளே போன கேசி உள்ளே வந்துடுவா. ஓ அதுக்குள்ளே 2 hours ஆயிடுச்சா, கென்னியை கூப்பிட்டு வேமா இங்கேருந்து போவோன்னு சொல்லி அவன் டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ வீல் சேரில் வேமா கூட்டி போயிட்டு இருப்பான். பார்த்தா புல்லு தடி கூட கீழே வந்துடுவானா. இதை பார்த்தவங்க கோவம் வருது. டேவிட் உனக்கு என்ன அவசரம், எதுக்குள்ள கஷ்டப்படுறேன்னு கேட்டால், இங்கே பாருங்கடி உங்களுக்கு என்ன தெரியும், இன்கேஸ் நைட்டுக்குள்ளே நம்ம போகலன்னா 5 லட்சம் ஊற்றிட்டு போயிடும், எனக்கு 5 லட்சம் முக்கியம் சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னது 5 லட்சமா, அடா பாவி எங்களுக்கு தெரியாமல் காசு முக்கியம் பார்த்துருக்கியா, 5 லட்சம் நீ ஆட்டையை போட்டு எனக்கு 30,000 தர, எனக்கு அந்த காசுலாம் 10,000 சொல்கிறப்ப இதை பார்த்து கேஸுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னது 30,000மா, எங்க எனக்கு ஒரு 1000 தாங்க தரேன்னு சொன்னார், எனக்குலாம் இது ரொம்ப கம்மின்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கென்னி ஆச்சரியமா இருக்குது. அட பாவிகளா நீங்களே காசு வாங்குறீங்களா, எனக்குலாம் காசை தரலன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவானா. இந்த சீன் செம்ம பண்ணா இருக்கும். இது ஃபாரினோட ரொம்ப ஃபேமஸான ஒரு மீட் பண்ணிட்டு இப்போதைக்கு அவங்க 4 பேத்துக்குள்ள அங்கேயே சண்டை ஆரம்பிக்குது. கடுப்பான நம்ம ஹீரோ, சரி நீங்கள் 3 பேர் என்ன பண்ணிட்டு போங்க, எனக்கே ட்ரக்ஸ் தான் முக்கியம், நான் போய் விற்று காசு ஆக்கிறேன்னு சொல்லிட்டு கோஸ்ட் வந்து கிளம்பி போயிடுவான். ஒரு இடத்துல அந்த 3 பேர் அங்கேயே கிளம்பிப்பாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோ வேன் எடுத்துட்டு அவன் தனியாக போயிட்டு இருப்பான். பார்த்து தனியாக போகிறது அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுலேருந்தே செம்ம ஃபன்னாக போய் சவுண்டை கேட்டுட்டு இருக்கோம். பட் அமைதியாக போகிறது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்கள விட்டுட்டு வந்துட்டோமோ, சரி வண்டி திருப்போன்னு சொல்லி அவன் திரும்ப வண்டி திருப்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அந்த கேசிங்கிற பொண்ணு அவன் ஒரு பையனோட பழகிட்டு இருந்தால, அந்த பையன்கிட்ட வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பா. ஆனால் அந்த பையன் மேட்ருக்கு தான் பார்க்கும். அந்த பொண்ணோட தப்பாடக்கலாம் பார்க்குறப்ப கரெக்டாக போய் நம்ம மீன் வந்துடுவா. டேய் என்ன தைரியம் வந்து என் பொண்ணோட தப்பான ட்ரை பண்ணியிருப்பேன், என் பொண்ணை வரான்னு சொல்கிறப்ப அவன் கெட்டா திட்டிடுவானா. இதை பார்த்து அந்த கென்னிக்கு வந்துடுது. கென்னி அடிக்கலாம் பார்க்குறப்ப அவனுக்கு தைரியமாக இருக்காது. அதனால் நான் மீன் குத்திடுவா. பார்த்தா மூக்குலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கோம். அடி பாவிகளா நீங்களே குடும்பமா, கொலகார குடும்பம், நான் இங்கேருந்து போகிறேன்னு அவள் அழுத்து எங்கேருந்து போயிட்டு இருப்பான். அப்போ ஏன் கென்னியை பார்த்து, இங்கே பாரு கென்னி ஒருத்தன் அடிக்கிறோம் நான் யோசிக்கக்கூடாது, நீ போட்டு அடிக்கணும்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஒரு தைரியம் வருது. கரெக்டாக அப்போதைக்கு அங்கே நம்ம மீறி வந்துடுவான். சாரி கைஸ் உங்களுக்கு போயிடக்கூடாது, நீங்கள் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வர 5 லட்சத்தை ஆளுக்கு 10 பேர் எடுத்துக்கும் ஓகே தானே கேட்டால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏண்டா எங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்க, எங்களை விட்டுட்டு போக பார்த்துருக்க, உன்னை நம்பி நாங்கள் எப்படி உங்களோட வரான்னு கேட்டால் சாரிம்மா எங்களை மன்னிச்சிருங்க, காலில் கூட கேட்குறேன்னு சொல்லிட்டு நம்ம மாரி காலில் விழுந்துடுவான். இதை பார்த்து அவங்களும் மன்னிச்சிடுவாங்க. சரி அங்கேருந்து போகலாம் பார்க்குறப்ப அப்போதைக்கு பார்த்து 2 பேர் அங்கே வருவாங்க. யாருன்னு பார்த்து அந்த ஃபேமிலி இருக்குல்ல, அந்த ஃபேமிலி இருக்கிற ஒய்ஃபும் அந்த பொண்ணுங்க வந்துருப்பாங்க. ஓ ஷீட் ஹியர் வி கோ அகைன்ங்கிற மாதிரி திரும்ப வந்துட்டாங்களான்னு இருக்கும். அப்போதைக்கு அந்த பொண்ணு அம்மா சொல்லிட்டு இருப்பா, அம்மா இந்த குடும்பம் ஒரு கேட்டுட்டு குடும்பமா, நான் அன்றைக்கி பார்த்தேன் இந்த பையன் அவன் தங்கச்சி கிஸ் பண்ணிட்டு இருந்தான், 2 நாளில் பார்த்தேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏங்க நாங்கள் ஃபேமிலியாக கிடையாதுங்க, நாங்கள் சும்மா ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கோம், ஆக்சுவலாக நாங்களாம் ட்ரக்ஸ் கடத்துறதுக்காக இங்கே வந்திருக்கோம், நாங்களும் ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்னும் எழுதிட்டு இருப்பானா. இதை பார்த்து ஹீரோக்கு சொல்ல தெரில, எங்க என் பையன் தான் குடிச்சிருக்கான், அதை போதை எழுதிட்டு இருக்கான், நான் இங்கேருந்து போகிறோன்னு நம்ம அங்கேருந்து படம் பார்ப்பான். பார்த்து அப்போதைக்கு அங்கே அந்த ட்ரக் டீலர் வந்துடுறான். நம்ம ஹீரோ போட்டு அடிக்கலாம் பார்க்குறப்ப அப்போதைக்கு கரெக்டாக அப்பா வந்துடுவார். அவர் ஒரு போலீஸ்காராச்சே, காஃபி மக்கு எடுத்து அவனை போட்டு புடவை வந்துடுவார். அவனை அங்கே மயக்க முட்டுருவான். நீ சீக்கிரம் இங்கேருந்து போ, வேறு ஏதாவது போலீஸ் தான் கூட்டான்னு சொல்கிறப்ப அவங்க பொண்ணு அங்கேருந்து படம் பார்ப்பா. ஆனால் அப்போதைக்கு அந்த பேவல் அங்கே வந்துடுவான். அந்த பொண்ணு பிடிச்சி கண்ணக்காட்டி மாட்டுவான். ஏண்டா என் பொருளையே ஆட்டையை போட்டு யானை அடிச்சு போட்டிங்களா, இந்த பொண்ணு கொண்டு வந்து சொல்கிறப்ப நம்ம பயமாயிருச்சு. இங்கே பாரு பிரச்சனை உனக்கு எனக்கு தானே, அந்த பொண்ணை விட்டுரு, சொல்ல பொண்ணு இருக்கு யாருக்கு சம்மந்தம் கிடையாது, நான் ஒருத்தவங்க ட்ரக் டீலரு, இவங்களே ஃபேமிலி கிடையாது, இந்த பையன் பார்த்தீங்களா இவ்வளோ டம்மி பீஸு, மற்ற எல்லாரையும் விட்டுரு, நீ என்ன கொண்டுன்னு சொல்கிறப்ப ஓ ஒன்றை கொல்லுமா, சரி ஃபஸ்ட்டு ஒன்னே கொண்டுறேன் என் கூட வான்னு சொல்லிட்டு ஹீரோவை கொல்லான்னு பார்ப்பான். கரெக்டாக அப்போதைக்கு அங்கே வானவடி குடிச்சிட்டு இருக்கோம். அந்த பேவலா பைபிள் நைட் ஸ்கிட் போல வானத்தை வெடிக்கிறத பார்த்து வெடிக்க பார்த்துட்டு இருப்பானா. இதை சான்ஸ் நம்ம ஹீரோ அவனை போய் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். அவன் கையில் இருக்கிற கண்ணு கீழே விழுந்துடும். இதை சான்ஸ் அந்த கென்னி பைபிளில் ஓங்கி மூஞ்சி ஒரு குத்து, அதான் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்பாள். அந்த தைரியத்தில் அந்த கென்னி பைப்பில் ஒரு குத்து குத்திருச்சு. இப்போதைக்கு அவனை மயக்கம் போட்டுருவான். அந்த போலீஸ்காரரும் பேவலோ ஆஸ் பண்ணிடுவார். இதை பார்த்தவங்களுக்கு செம்ம போய் போச்சு.
அந்த கென்னி வைபில் அந்த பொண்ணு கிஸ் தரும், நம்ம ஹீரோ ஹீனி கிஸ் தருவான், அந்த போலீஸ்காரனும் அவன் பொடி கிஸ் தருவான். இந்த மாதிரி ஹாப்பி எண்டிங்காக எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ ட்ரக்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இருந்தாலும் அவன் ஃபேமிலியை அவர் தான் காப்பாற்றிருக்காரு. இதனால் அவர் எடுத்துகிட்டு அந்த போலீஸ்காரரும் சரி நான் என் ஃபேமிலி கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன், அதுக்குள்ளே பார்த்தும் பார்க்காத மாதிரி இங்கே ஓடுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ரெஸ்கியூ பண்ணி ஓடி போயிடுறான். ஒரு வேளை அடுத்த நாள் பிராடை பார்க்க வந்துடுறான். பிராட் நம்ம ஹீரோ பார்த்து என்னப்பா நான் நேற்று நைட்டு கூட சொல்லியிருந்தேன்ல பாரு ஆஃபர் முடிஞ்சு போச்சு, ட்ரக்ஸு கொடுத்து நீ பாட்டிங்கன்னு போன்னு சொல்கிறப்ப என்னது ட்ரக்ஸு கொடுத்து இங்கேருந்து போகணுமா, ஏண்டா காசுக்காக தான் நான் இங்கே வந்தேன், எப்படி நான் இங்கே வந்தாலும் நீ காசு தந்துருக்க மாட்டேன், மறுபடியும் என் காசை கூறான்னு சொல்லிட்டு காசே கேட்கலாம் பார்ப்பான். ஆனால் பார்த்தா நம்ம டாக்டர் பல்லு பிடிங்கி தர மாதிரி தெரில. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு சவுண்ட் கொடுப்பானா, பார்த்தா மொத்த போலீஸ் படம் அங்கே வந்துடுது. பார்த்தா நம்ம டிஏ தான் அங்கே வந்திருப்பாரு. இதெல்லாம் அவங்க பிளான் தான். நம்ம ஹீரோ நிரபராதியை ஓட்டு அந்த பிராடை பிடிக்கிறதுக்காக அந்த பிளான்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ பல்லு பிடிங்கி ஆஸ்பன் ஓடி போயிட்டாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து அவர் பாராட்டுவார். இப்போதைக்கு நம்ம ஹீரோ இந்த வேலையை உள்ளான் இருக்கான். பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோ ஒரு வீட்டில் இருக்கான். பார்த்தா 4 பேரும் அதே வீட்டில் இருக்காங்க. இவங்க 4 பேர் இப்போதைக்கு உண்மையாக ஒரு ஃபேமிலி மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் பார்த்தா புதுசாக கப்பல் வந்திருப்பாங்க. காய்ஸ் நாங்கள் தான் மில்லர் ஃபேமிலி, என் பேர் டேவிட் மில்லர், ரோஸ் மில்லர், கேசி மில்லர், கென்னி மில்லர், வி ஆர் த மில்லர்ஸ்ன்னு சொல்கிறப்ப அவங்களும் ஹாப்பியாக இருக்குது. இப்போதைக்கு இவங்க 4 பேரும் ஒரு ஃபேமிலி மாறிட்டு இருக்காங்க. ஒரு ஹாப்பியான லைஃபை அவங்க லீட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் அப்போ தான் கடைசி அவங்க வீட்டில் இருக்கிற தோட்டத்தை வைப்பாங்க. பார்த்தா அவங்க வீட்டு தோட்டத்தில் ஒரு கஞ்சச்செடி வளர்ந்துட்டு இருக்கு. மாமா இவனு திருந்தங்கிற மாதிரி நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கான். இதோட வி ஆர் த மில்லர்ஸுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹால்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு ஆசமான மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.